கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாச்சும் டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் குவாலிட்டி அசூரன்ஸ்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் சி பொசிஷனில் இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இது கூடவே அட்டாச்சாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வந்து போஸ்டிங் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோட் வாரியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. குரூப் சி போஸ்டிங் தான், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு கோடு வாரியாக வேக்கன்சி வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரேட் வாரியாகவும் வேக்கன்சி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அந்த கோடு வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் இருக்கும். டிஆர்என்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு நிறைய அலவன்சஸ் இருக்கும். இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி இதில் வந்து எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஐடிஐ வந்து படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்ட்ரா ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்ட்ரா ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில், மெடிக்கல் ஃபிட்னஸ் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கணும் கூட வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இதோட ரிட்டன் எக்ஸாமுக்கான டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக இதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுமே இருக்கும் கைஸ். கண்டிப்பாக அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.